அண்ணாமலை தன்னுடைய பிரதிபிம்பம் அப்படின்னு தான் நரேந்திர மோடி பார்க்குறாரு. அதே தான் அமித்ஷா பார்க்குறாரு. அந்த அண்ணாமலை இல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவோம், அந்த தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? ராமசாமி கரெக்டாக அரசியல் நிலையை கணித்து நீ இதை தாயா பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவார். இன்னைக்கு அவருடைய பொசிஷனில் எஸ் குருமூர்த்தி இருக்கிறாரு. நூற்றி 180 இடங்களுக்கு அவங்க குறி வைக்கிறாங்க. 155 இடங்களில் ஜெயிப்பாங்க. 25 இடங்களில் இழுபறி இருக்குது. அதைத்தான் இவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு வராரு. அதுக்கு தான் நானே வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். இளைஞர்களை வழி நடத்தவே நான் கட்சி பொறுப்பை ஏற்கிறேன் அப்படின்ட்டு எஸ் ராமதாஸ் சொல்கிறாரு. இவர் வந்து இவ்வளோ வயசான ஒரு கண்டிஷனில் இளைஞர்களை இவர் எப்படி வழி நடத்துவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த கடந்த ஒரு மாதமாக செங்கோட்டையன் ஒரு போட்டியாக உருவாகலாம் அப்படிங்கிற ஒரு புதிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். இப்போ வந்து தீமைங்கிறதே கிடையாது. மோடி நல்லா தான் பண்ணுறாரு, தமிழுக்கு நிறையா பண்ணுறாரு, நிறைய பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து அதிகமாக போகுது. இனிமேல் நிர்மலா சீதாராமன் நீங்கள் வரவே மாட்டாங்க, அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அங்கேருந்து கட்டளை வந்துச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க. எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குப்பா சார். இன்னைக்கு அமித்ஷா வந்து சென்னை வராரு. அவர் வந்து இங்கே அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேச வராரா, அப்படி இல்லைனா அண்ணாமலையோட ஃபியூச்சர் கட்சியில் என்ன அப்படின்றத பற்றி பேச வராரா? இல்லை அமித்ஷா தான் அரசியல் பேசுகிறதுலாம் வரல. அவர் வராரு, நம்ம சென்னையில் வந்து இட்லி, தோசை, பொங்கல், வடை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறாரு. ஓகே, ரொம்ப பெரிய நியூஸ் சார் இது. என்ன சாதாரணமாக கேட்டுவிட்டீங்க, ரொம்ப மிகப்பெரிய நியூஸு. இப்போது அமித்ஷா இங்கே வராரே அப்படிங்கிறதுனாலே இந்த திராவிட கட்சிகள், எஸ்பெஷலி டிஎம்கே கூட்டணி கட்சிகள்லாம் பயங்கரமாக பதட்டத்தில் இருக்கிறாங்க, கதற ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? சாப்பிட வராரு, பொங்கல் சாப்பிட வராரு, அப்போ அவங்க எது கதற போகிறாங்க? அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்போ தான் கொஞ்சம் கதறல் கம்மியாகும். ஆக்சுவலி என்ன தெரியுமா, அவரை நினச்சிருந்தா கிஷன் ரெட்டி அமைச்சிருக்கலாம், சிடி ரவி அமைச்சிருக்கலாம். சிடி ரவி என்ன கிழிச்சார்? அவரால் தான் பண்ண முடிஞ்சுதா? 2021 2024 முடியல. கிஷன் ரெட்டி இப்போ வந்திருக்கலாம், கூடவே பியூஷ் கோயல் கூட வந்திருக்கலாம், ஏன் ராஜ்நாத் சிங்கை கூட வந்திருக்கலாம். நானே வர்றேன்டா அப்படின்றார் அவர். எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், நான் வர்றேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எவ்வளவு சீரியஸாக இந்த மேட்ரு அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். என்ன காரணம் தெரியுமா? நோட் இட் டவுன். 180 இடங்களுக்கு அவங்க குறி வைக்கிறாங்க. 234 180 இடங்களுக்கு அவங்க குறி வைக்கிறாங்க. குறைஞ்சது 155 இடங்களை ஜெயிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி. என்னென்ன இருக்கிறதுல? பாரதிய ஜனதா கட்சி, ஏடிஎம்கே, பிஎம்கே, அமமுக, ஓ பன்னீர்செல்வம். ஏடிஎம்கே இருக்கா? கண்டிப்பாக ஏடிஎம்கே அண்டர் எடப்பாடி அல்லது கொஸ்டின் மார்க். நான் அதை இப்போ சொல்ல மாட்டேன், அதுக்கு திருப்பி வரேன். நான் நல்ல முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க, நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. அதுக்கப்புறமா இது நாம் தமிழர், இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியாக அமைப்போகுது. 180 இடங்களுக்கு அவங்க குறி வைக்கிறாங்க. 155 இடங்களில் ஜெயிப்பாங்க. 25 இடங்களில் இழுபறி இருக்குது. அதைத்தான் இவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு வராரு. அதுக்கு தான் நானே வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். சரி, இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆப்போசிட்டில் டிஎம்கே கூட்டணி இருக்குது. அவங்க வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு உங்களுடைய பேச்சிலே தெரியுது. ஏன்னா நீங்கள் இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு கூட்டணியாக சேர்க்குறீங்கும் போது ஆப்போசிட்டில் டிஎம்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல? இல்லை, டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்க வந்து நம்மளை தன்னைத்தானே ஸ்ட்ராங்காக படுத்திக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. டிஎம்கேக்கு ஆஸ் இட் இஸ் ஆன்டி இன்கம்பன்சி எக்கச்சக்கமாக இருக்குது. 7% இதில் இறங்கி போச்சு பாராளுமன்ற தேர்தலில். ஆனாலும் 40க்கு 40 அவங்க ஜெயித்தாங்க, அது வேறு விஷயம்.
ஆனால் இப்போ இந்த தேர்தல் வரும்போது இன்னும் ஒரு 7% இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1991 நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அப்புறமா 2011 நாம் அதை பார்த்துருக்கோம். அதனால் டிஎம்கே வந்து திருப்பியும் ஆட்சி அமைக்கிற அந்த சரித்திரமே கிடையாது. இப்போ இருக்கிற ஆன்டி இன்கம் இவங்கெல்லாம் என்னென்னு நினச்சிக்கிறாங்க, மகாராஷ்டிரா மாதிரி ஒரு இந்த 2100 கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே ஓட்டு போட்டுவிடுவாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையிலேயே அங்கே என்னாச்சு தெரியுமா? மகாராஷ்டிராவில் 2100 எப்போ கொடுத்தாங்க? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு தான் கொடுத்தாங்க. 6300 அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துச்சு. ஆனால் அது மட்டும்தான் காரணமா? கிடையாது. அது ஒரு முக்கிய காரணம் இல்லை. அது ஒரு முக்கிய காரணம் கிடையாது. முக்கிய காரணம் என்னென்னா ஹிந்து கன்சாலிடேஷன். அவங்க பண்ணின கூட்டணியினுடைய கன்சாலிடேஷன். அது எப்படின்னு கேட்டால் யார் யார் எங்கெங்கே நிற்கணும். சார் அந்த வேர்டு வந்து ஹிந்து கன்சாலிடேஷன் அப்படின்ற வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு. அதை வந்து இங்கே தமிழ்நாட்டில் எம்ப்ளாய் பண்ணி இங்கே வந்து ஆட்சி பிடிக்க முடியுமா? இதை வந்து கூட்டணிக்கு வர போகிறதா பேசப்படுற கட்சிகள் ஏடிஎம்கேவோ இல்லை நாம் தமிழரோ அந்த வேர்டு ஏற்றுக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அது இவ்வளோ இம்மீடியட்லி தமிழ்நாட்டில் வராது தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நேற்றுக்கு நீங்கள் திருமாவளவனுடைய பேச்சு கேட்டிருக்கீங்களா? ஹிந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களை நீங்கள் அதிகமாக தாக்காதீர்கள் அப்படின்னு சொன்னார். அந்த மீம்ஸ் எங்கேயோ இருக்குது, அது தேடி எடுக்கணும் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அவங்க வந்து பெர்சீவ் பண்ணுறாங்க இந்துக்கள் ஒன்றிணைகிறார்கள் அப்படின்ட்டு. இதை தான் நம்ம வந்து இதில் பார்த்தோம், சென்னிமலையிலே பார்த்தோம், நம்ம திருப்பரங்குன்றத்துலேயும் பார்த்தோம். இப்போ ப்ளஸ் இந்த வக்ஃப் போர்டு சமாச்சாரம், இந்த வக்ஃப் வாரியங்கள் பண்ணுற அட்டகாசத்தை பார்த்து இந்துக்கள் ஒன்று சேரும் அவசியம் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறது அவங்களும் சொல்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸும் சொல்கிறாங்க. சரி, இப்போ பாஜக கொண்டு வரும்போது வக்ஃப் போர்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா, வக்ஃப் போர்டில் நிறைய பிரச்சனைகள் அதை சால்வ் பண்ண தான் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வக்ஃப் போர்டால் இந்துக்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்துக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஹிந்து கன்சாலிடேஷனுக்கு இந்த வக்ஃப் வாரிய அத்துமீறல்களும் ஒரு காரணம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அவ்வளோதான். அப்போ ஆனால் கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு இல்லை சார், நீங்கள் வந்து அதை உள்டாக பேசுறீங்க. பரவாயில்லைங்க, நல்லா டிஎம்கே மாதிரி நல்லா திரிச்சு பேசுகிறீங்க, பரவாயில்ல. ஆனால் வக்ஃப் வாரியம் கொண்டு வந்த மெயின் காரணமே என்னன்னு கேட்டால் இஸ்லாமியர்களுடைய ஏகப்பட்ட புகார்கள் அவங்ககிட்ட வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 9000 புகார்கள் இருக்குது. நான் எக்ஸாம்பிளாக ஒரு 7-8 சொல்ல முடியும் உங்களுக்கு. அதனால் அந்த சமுதாயத்தில் இது ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு நியாயம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க பண்ணிருக்காங்க. சார், எந்த ஒரு அமைப்பிற்கும் ஒரு நிர்வாக சீர்திருத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. அந்த எண்ணம் அதுவாக தான் இருந்தது. ஆனால் எங்கேன்னு இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் திருச்செந்துறையிலேருந்து ஆரம்பிச்சது. திருச்செந்துறையில் ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா திரிவேணி சங்கமம் எங்களோடது அப்படின்னாங்க, பெங்களூரில் விதான் சவுதா எங்களோடதுனாங்க, அட்டாரா கச்சேரி எங்களோடது அப்படின்னாங்க, ஜனாதிபதி மாளிகை எங்களோடது அப்படின்னாங்க, பாராளுமன்றம் எங்களோடதுன்னாங்க, மவுண்ட் ரோடு எங்களோடதுன்னாங்க, அறிவாலயம் எங்களோடதுன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் அதனுடைய உத்தேசம், அதுதான். ஆனால் இந்த மாதிரி ஒரு இது வந்த உடனே, ஒரு அச்சுறுத்தல், ஒரு மிரட்டல் வந்த உடனேயே இந்துக்கள் கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் இப்போது ஏடிஎம்கே வந்து ஒரு அதாவது 2021 இருந்த மாதிரியான ஒரு பலமான கட்சியாக இன்றைக்கி இல்லை. ஆனால் அட் த சேம் டைம் பாரதிய ஜனதா கட்சி 2.5% கட்சியிலேருந்து 11% கட்சியாக மாறி போச்சு. டிஎம்கேல கூட்டணியிலேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. சார், இப்போ டிஎம்கே பற்றி சொல்கிறீங்க, டிஎம்கேல கூட்டணிகள் குழப்பத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதிமுக இந்த ஆப்போசிட்டில் பார்த்தா கூட்டணியே இல்லைன்ற பேச்சு தானே அவங்க சொல்கிறாங்க. கூட்டணியே இல்லைன்னு யார் சொன்னாங்க? பெரிய கூட்டணி எங்களை வீழ்த்துறதுக்கான ஸ்ட்ராங்கான கூட்டணி ஒன்றா ஆப்போசிட்டில் ஏடிஎம்கேவோ பிஜேபியோ தனித்தனியாக தானே இருக்காங்க, மற்ற எல்லா கட்சியும் தானே இருக்காங்க. அதுக்கு தான் அமித்ஷா வர்றதுக்கு காரணம் அதுதான். எடப்பாடி முந்தி மாதிரி பார்கெயின் பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் 2021 என்னாச்சுன்னு பாருங்கள். நாளைக்கு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு மனு தாக்கல் பண்ணணும் அப்படிங்கும்போது தான் இங்கே கூட்டணி ரெடி ஆகுது. 20 சரி, இந்த நீ 20 வச்சுக்கோ, பிஎம்கே 21 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏடிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? 3% கட்சி 33% கட்சி ஆணையிடக்கூடாது அப்படின்னாங்க. இன்றைக்கி 3% கட்சியும் கிடையாது, இங்கே 33% கட்சியும் கிடையாது. இன்றைக்கி வந்து இது 11.5% கட்சி, இது 20% கட்சி. அதனால் பார்கெனிங் பவர் வந்து நீங்கள் 2024 பாராளுமன்ற தொகுதிக்கான ஓட் ஷேரை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னும் போது சட்டமன்ற தேர்தலில் வரும்போது யார் சீஃப் மினிஸ்டர்ன்றத கொஸ்டின் தானே வந்து நிற்கும். அந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆக தானே வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே நான் முதல்ல சொல்லியிருக்கேன், எல்லோ பெஞ்சிலே நான் முதல்ல சொல்லியிருக்கேன். 2024 மே மாதம் நடந்த தேர்தல் வந்து மோடி தேர்தல்.
இது வந்து எடப்பாடி தேர்தல். நான் முதல்லே சொல்லியிருக்கேன், எடப்பாடிக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வேறு யாருமே போட்டி கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த கடந்த ஒரு மாதமாக செங்கோட்டையன் ஒரு போட்டியாக உருவாகலாம் அப்படிங்கிற ஒரு புதிய சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். அவர் தான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ்லாம் பண்ணியிருக்கணும், பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும், மக்களோட நிறைய கருத்து பரிமாற்றங்கள் பண்ணியிருக்கணும். ஒன்றுமே பண்ணாமல் நான் பேசாமல் அப்படியே உட்காந்துருப்பேன், அலக்கு நிரஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா பொறுமை விட்டு போயிடும். அதாவது தொண்டர்களுக்கும் சரி தலைவர்களும் சரி பொறுமை விட்டு போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சுச்சுவேஷனில் தான் அவர் வரார். இதெல்லாமே தான் காரணம் அமித்ஷா வரத்துக்கு. அதாவது இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் பியூஷ் கோயலாலே ஹேண்டில் பண்ண முடியாது சார். கிஷன் ரெட்டி எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவார், சிடி ரவி எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவார், ஒரு தேஜஸ்வி சூர்யா கூட ஹேண்டில் பண்ண முடியாது சார் இந்த மாதிரி சுச்சுவேஷனை. இந்த மாதிரி கண்டிஷனில் தான் அவர் வராரு. அதனால தான் இந்த சந்திப்புங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதில் அவர் வந்து யார் கூடலாம் பேசுகிறாங்க அப்படின்னா, சோ ராமசாமி இருந்தாருன்னா கண்டிப்பாக அவரோட பேசியிருப்பார். சோ ராமசாமி கரெக்டாக அரசியல் நிலையை கணித்து நீ இதை தாயா பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவார். இன்றைக்கி அவருடைய பொசிஷனில் எஸ் குருமூர்த்தி இருக்கிறாரு. எஸ் குருமூர்த்தி டைம் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மோஸ்ட்லி அவங்க வந்து டைம் கொடுப்பாங்க, அவங்க மீட் பண்ணுவாங்க. எஸ் குருமூர்த்தி என்ன சொல்கிறாரோ அதை அமித்ஷா அப்படியே செயல்படுத்துவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுடைய ஃபைனல் இலக்கு 180. சரி, இப்போ குருமூர்த்தி சொல்லும் போது அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் நடத்துறதுக்கு அவர் தான் முக்கியமான காரணமாக அவரே சொன்னார், ஓபிஎஸ் சொன்னார். அப்படின்னும் போது இவர் இப்போ இருக்கிற பாஜக கூட்டணிக்கும் இல்லை அதிமுக கூட்டணிக்கும் என்ன அட்வைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது? ஏன்னா ஏற்கனவே விமர்சனம் அதிகமாக வச்சிருக்காங்கல்ல. இல்லை அது இருக்கட்டும், பரவாயில்ல. ஏடிஎம்கேல வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா சண்டை வந்ததுக்கு முக்கியமான காரணம் குருமூர்த்தியோட பொசிஷன் ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இல்லை அதெல்லாம் பழைய கதை. இப்போ வந்து நிறையா தண்ணி போயாச்சு, இப்போ புது தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது, புது சிந்தனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. கட்சியினுடைய பலவீனம் இதிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, கள நிலவரம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. டிஎம்கே கூட்டணி வீக் ஆகிட்டு இருக்கு, டிஎம்கே இட்செல்ஃப் வீக் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு தான் தெரியும் இந்த தம்பிகளுடைய அட்டகாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் ஒரு அதில் தான் அவங்க வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு இனிமேல் உண்மையிலேயே இந்த மாதிரி கேஷை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமாங்கிற அந்த ஒரு பெரிய சேலஞ்சு அவங்களுக்கு முன்னால் இருக்குது. கேஷ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு பண்ணலாமா, வாக்கு அள்ளலாமாங்கிற அந்த சேலஞ்சு இன்றைக்கி இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் பழசை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி முரண்டு பிடிச்சாரு அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் உட்காந்து வச்சுருவாங்க. ஐயா நீங்கள் இப்படி கொஞ்சம் நேரம் பக்கத்தில் உட்காருங்க, நீங்கள் ரொம்ப நாளாக அமைதியாக தான் இருக்கிறீங்க, அந்த அமைதியினால தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி எம்பி ஆகாமல் மந்திரி ஆகாமல் இருக்கும் மத்திய மந்திரி சபையில். நீங்கள் இப்படி அமைதியாக உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் அமைதியாகவே இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் என்னாகும், வேறு யாராவது அங்கே வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் சொன்னது அந்த வேட்பாளர், அது முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது இன்னும் டிசைட் பண்ணலை. ஆனால் கூட்டணி அமைக்கணும். இதை விட பயங்கரமான முரண்பாடு அங்கே இருந்தது சார் மகாராஷ்டிராவில். ஆனால் 154 இடங்களை 288 154 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி தனியாகவே ஜெயிச்சு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஸ்டேட் பண்ணாங்க, எஸ் முதல்வர் நான் தான் அப்படின்னுட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இங்கே கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அல்லது எடப்பாடி பழனிசாமியுடைய இடத்தில் வேறு ஒருவரை அவங்க அமர்த்தி தேர்தலில் வெற்றி பெற்றால் ஏடிஎம்கேக்கு தான் திருப்பியும் முதல்வர் ஆகுவதற்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அமித்ஷா வந்து சென்னையில் வந்து மீட்டிங் வராரு, கூட்டணி பேச்சுவார்த்தை வராரு அப்படின்ற முக்கியமான பேச்சு இருக்குது. இந்த இடத்துல தமிழ்நாட்டோட பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ் யார், தமிழ்நாட்டோட பாஜக தலைவர், அவர் இல்லாமல் நீங்கள் போய் தனியாக ஏடிஎம்கே கூட பேசுறது, அவருடைய கருத்துக்களை எடுக்காமல் பேசுறது, அவரை வந்து நீங்கள் ஒதுக்குறதா தானே அர்த்தம். இப்போ யார் தலைவர்? அவருடைய டேர்ம் முடிஞ்சிச்சு, ஆனால் தலைவர் மாத்திரவரில் அவர் தான் தலைவர். மாத்திர வரைக்கும் அவர் தான் தலைவர். ஆமாம், இப்போ அண்ணாமலை தானே. அவர் இல்லாமல் நீங்கள் கூட்டணி பேச்சு பேசும்போது அவரை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு பேசுகிற மாதிரி தானே. மாத்திர வரைக்கும் அவர் தான் தலைவர். அவர் தலைவராக தொடர்றாரோ இல்லையோ, அவர் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்றாரு. அதைத்தான் வந்து நரேந்திர மோடி விருப்பம் தெரிவிக்கிறாரு. நரேந்திர மோடி எப்படி ராமேஸ்வரத்தில் பேசியிருக்கிறாரு நீங்கள் பாருங்கள். நரேந்திர மோடியோட மனசில் அந்த கோபேக்ஸ் மோடி 2019 கருப்பு பலூன் இன்னும் போகலை. அந்த பூதம் உள்ளுக்குள்ளேயே இருந்து அவர் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வெறுப்பு இன்னும் அவருக்கு இருக்குங்கிறத ரொம்ப கிளியராக காமிச்சிட்டாரு. ஏன்னா இவ்வளோலாம் பண்ணிட்டு கூட சில பேர் அழுது புதம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, மூக்க சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் ரொம்ப கேவலமாக பேசினார் பார்த்தீங்களா. அரசு நிகழ்ச்சியிலேயே அவர் வந்து பேசியிருக்கிறார் பாருங்கள். அப்போது அவருடைய மனசில் எவ்வளவு வேதனை இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அதைத்தான் அமித்ஷா கொண்டு வர்றாரு, அதைத்தான் அண்ணாமலை கொண்டு வர்றாரு. அண்ணாமலை தன்னுடைய பிரதிபிம்பம் அப்படின்னு தான் நரேந்திர மோடி பார்க்குறாரு. அதே தான் அமித்ஷா பார்க்குறாரு. அண்ணாமலை இல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசும்போது அந்த தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? அண்ணாமலை இருக்காரோ இல்லையோ,
அண்ணாமலை கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் அவருடைய கை அது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பாலிசி. சரி, இப்போ டிஎம்கேவும் காங்கிரஸும் கூட்டணி பேச்சு சீட்டு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல வந்து செல்வ பிறந்தகை இல்லாமல் அந்த கட்சியோட தலைவர், தமிழ்நாட்டு தலைவர் இல்லாமல் பேசுவாங்களா? இல்லை, தமிழ்நாட்டு தலைவரை வச்சுட்டு தானே பேச போகிறாங்க. இங்கே வந்து அவர் இல்லை அப்படி இல்லை, தமிழ்நாட்டு தலைவர் இல்லாமல் வந்து அவங்க பேசவே மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லார்ட்டையும் பலதரப்பு கருத்துக்களையும் கேட்பாங்க. ஆனால் அண்ணாமலை சொல்கிறதுக்கு தான் வெயிட் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை கரெக்டாக துல்லியமாக கணக்கு பண்ணக்கூடிய ஆள். ஏன்னா 2022 செப்டம்பர் மாதமே அவர் சொல்லிட்டாரு அடுத்த அரசு கூட்டணி அரசு தான் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம அந்த லெவலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிறது உண்மை. ஈவன் இன் டிஎம்கே அவங்களுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. அவங்க வந்து அப்படியே 117 கிராஸ் பண்ணினாங்கன்னு சொன்னாலும் மற்ற கட்சிகளுடைய தேவையில் தான் அவங்க வந்து ஆட்சி அமைச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், அவருடைய கணிப்பு எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அண்ணாமலை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அண்ணாமலை தலைவராக நான் அண்ணாமலை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அண்ணாமலை இல்லாம பிஜேபி பேசுறதா அண்டர் எஸ்டிமேட். அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு அவர் வந்து பேக்ரவுண்ட்ல உட்காந்து பேசினாலும் சரி, ஃப்ரண்ட்ல உட்காந்து பேசினாலும் சரி பேசுவார். அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட்டு. சரி, இப்போ பிஜேபி கூட்டணிக்கு வந்து இபிஎஸ் வருவாரா அப்படின்லாம் செங்கோட்டையன் வருவாரா நீங்கள் ஒரு கொஸ்டின் எடுத்து வைக்கிறீங்க. அப்படின்னும் போது ஏடிஎம்கே வந்து ஒரு கூட்டணியில் இருக்காங்க. அப்படின்னும் போது அந்த கட்சியோட இப்போ பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கார். அவருடைய பொசிஷனுக்கு இன்னொருத்தரை நீங்கள் வந்து ஃபைட்டுக்காக எடுத்துகிட்டு போய் நிற்கும் போது அந்த தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? நம்ம கட்சியில் மறுபடியும் பிரச்சனையை வந்து பிஜேபி உண்டாக்குது தானே பார்ப்பாங்க. பிஜேபி எங்கே உண்டாக்குது? பிஜேபி உண்டாக்குற கொஸ்டினே வராது. அதாவது பிஜேபி வந்து இந்த கட்சியை பிளவுபடுத்துகிறாங்க, இல்லைன்னா கட்சி தலைவரை மாற்றுறாங்கன்னு கொஸ்டின் கிடையாது. எல்லாம் அவங்க தான் பண்ணியாகணும். அவங்க தான் பொதுக்குழு கூட்டணும், இதை மாவட்ட செயலாளர்களோட இதை கூட்டணும், அவங்க தான் தீர்மானம் போடணும், எடப்பாடி பழனிசாமியை கீழே இறக்கணும், அவர் மேலே தூக்கி வைக்கணும். அவ்வளோதான். அவங்க அரசியல் களத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, செங்கோட்டையன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக பார்க்கும்போது அவர் வந்து அடுத்த தலைவருக்காக ட்ரை பண்ணுறாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. கண்டிப்பாக இருக்குது. ஏன் இருக்கக்கூடாதா? ஒரு ஜனநாயக கட்சியில் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் தான் என் பையன் தான், அவனுக்கு அப்புறமா அவன் பேரன் தான், என் பேரன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று இருக்காங்க. தேர்தலுக்கு ஒரு வருஷமே இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரே கட்சிக்குள்ள கூட்டணிக்கு வரப்போகிற கட்சிக்குள்ள இந்த மாதிரி சலசலப்பு கூட்டணிக்கு நீங்கள் பண்டி சஞ்சயை மாற்றி இட்டாலா ராஜேந்தருக்கு கொடுத்தாங்க இல்லையா தெலுங்கானாவில், நீங்கள் அதை ஞாபகம் அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஏடிஎம்கேல அந்த மாதிரி கிடையாது. ஏடிஎம்கே வந்து இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. அதாவது அதிருப்தி பயங்கரமாக இருக்குது. இந்த தலைவர் போய் அடுத்த தலைவர் வந்தால் அவர் உடனே ஸ்வீகரிக்கிறதுக்கான அந்த மனநிலையில் தொண்டர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து தலைகீழாக பேசுகிறீங்க. சரி, இப்போ முக்கியமான விஷயம் வந்து என்டிஏ கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சி எதுனா பாமக. ஸோ இப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்கார். அந்த கட்சியில் வந்து இப்போ இருக்கிற என்டிஏ கூட்டணியில் தொடரணும் அவர் சொல்கிறார். ஆனால் ராமதாஸோட ஸ்டாண்ட் என்ன இருக்குன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் போகிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. இப்போது அவர் வந்து தன்னிச்சை என்ன பண்ணுறாருன்னா அந்த கட்சியோட பொசிஷனை நான் தான் தலைவர் அப்படின்னு இப்போ அறிவிச்சிருக்காரு. இப்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கிறவங்க பாமகவில் இவ்வளோ டெசிஷன் பிரச்சனை போயிட்டு இருக்கிறது இங்கே வந்து என்டிஏ கூட்டணியோட பொசிஷனை தான் பாதிக்கும். கண்டிப்பாக இது வந்து என்டிஏயும் பாதிக்கும், அந்த பாமகவுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறதுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு 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 இது வந்தால் பரவாயில்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னாலும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வர வைக்கிறதுக்கான பல முயற்சிகளில் மற்றவர்கள் ஈடுபடுவார்கள் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பட் அந்த ரெண்டு பேர்லேயும் டிஎம்கே கூட போகிறதுக்கு யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று சைடு பாஜக ஏடிஎம்கே அப்படின்னு இருக்கும்போது ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் நடுவில் ஒரு கூட்டணி வந்துன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலாக அவங்க கூட்டணி வந்துடுவாங்க. ஆனால் இவர் நீங்கள் சொன்ன அந்த அந்த ட்வீட்டை நான் பார்த்தேன். அது என்னது, இளைஞர்களை வழி நடத்தவே நான் கட்சி பொறுப்பை ஏற்கிறேன் அப்படின்ட்டு எஸ் ராமதாஸ் சொல்கிறாரு. இவர் வந்து இவ்வளோ வயசான ஒரு கண்டிஷனில் இளைஞர்களை இவர் எப்படி வழி நடத்துவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பிஎம்கே வந்து ஒரு வேல்யூபிள் காம்போனன்ட். இதில் டிஎம்டிகே எப்படி ஒரு சவுத்துலலாம் ஒரு மாதிரி ஒரு வேல்யூபிள் காம்போனண்ட்டை எல்லா இடத்துலையும் 13,000 25,000 ஓட்டுகள் இருக்குது அவங்களுக்கு. அதை மொபிலைஸ் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு வந்து வடக்கு ப்ளஸ் சில டெல்டா மாவட்டங்கள்லாம் இருக்குங்கிறது உண்மை. அதனால் பிஎம்கே எப்படியுமே வெளியில் போகிறதுக்கு விட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, அடுத்ததாக ஒரு கட்சி முக்கியமாக இந்த கூட்டணிக்குள்ளே பேசப்படுதுன்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி வந்து அரசியல் ரீதியாக வந்து நிறைய விமர்சனங்களை உள்ளே வச்சிட்டு இருக்காங்க. மோடி மீது அதிகமான விமர்சனம் வச்சதில் ஒரு முக்கியமான தலைவரில் வந்து சீமானே இருக்கார். அப்படின்னும் போது இவங்க வந்து கூட்டணிக்கு வருவாங்களா? ஏன்னா அவர் வந்து கொள்கை எதிரியாகவே, விஜய் சொல்கிற மாதிரி கொள்கை எதிரி எனக்கு வந்து பாஜகன்னு சொல்கிற மாதிரி மனித குலத்துக்கே எதிரின்னு பிஜேபியை சொல்கிற சீமான் இந்த கூட்டணிக்கு வரது கரெக்டாக இருக்குமா? ஆமாம், அதெல்லாம் நிறையா தான் பேசியிருக்காரு. ராமசாமி நாயக்கரை பற்றி கூட தான் அவர் ரொம்ப புகழ்ந்திருந்தார் ஒரு காலத்தில்.
ஆனால் இப்போ என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்கள். அதாவது மனுஷனுக்கு வந்து ஒரு புரிதல் வர வர அவனுடைய தன்னிலை விளக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இன்கேஸ் நான் வந்து அதை தவறு பண்ணியிருக்கேன், உங்களை பற்றி தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், அன்புதாசன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையாது அப்படின்னு நாளைக்கு நான் சொல்ல முடியும் இல்லையா? அதனால் இது வந்து இந்த மாற்றங்கள்லாம் வந்து வரவேற்கத்தக்க மாற்றங்கள் தான். இது வந்து இயல்பாகவே வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அவரை எவ்வளோ அழகாக கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்த தமிழ்நாட்டில் பேசினோம்னா பிரச்சனை ஆகிடுங்கிறதுனால ஒரிசாவில் கூட்டிகிட்டு போய் பேசலாமான்னு வேற யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. இங்கே ஒரிசாக்கு ஏன் போட பக்கத்தில் ஹைதராபாத்துக்கு கூட போய் பார்க்கலாமே, என்னமோ தெரியல. அதாவது மாற்றம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சீமானுடைய மனசில் மாற்றம் வந்துக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை. சரி, இப்போ சீமானோட ஓட் பர்சன்டேஜ் 8% சொல்கிறீங்களா சார்? அந்த 8%ல் மேஜர் காம்பனண்ட் என்னன்னா, ஏற்கனவே ஆண்டுட்டு இருந்தாங்களா சார் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், அவங்கள பிடிக்காத ஓட் பர்சன்டேஜ் தான் அவர்கிட்ட அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது ஏற்கனவே ஆண்ட கட்சி கூட கூட்டணி போகிறது அவருக்கு ஒரு பேக் ஃபயராக தானே இருக்கும். நாட் நெசசரிலி. நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க? நான் அப்படி பார்க்கவே இல்லையே அதை. ஆனால் விமர்சனம் அப்படி தானே சார் வருது. இப்போ வந்து எனக்கு எந்த கட்சியும் பிடிக்காதுன்னு சொல்ல நான் உங்கள்கிட்ட வரேன், நீ மறுபடியும் போய் வேற ஒரு ஏற்கனவே ஆண்ட கட்சி கூட போய் ஒரு கூட்டணி நிற்கிறீங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்பாங்க. இன்றைக்கி அது பாயிண்டே கிடையாது சார். ஆண்ட கட்சி ஆளாத கட்சி அதே கிடையாது. இப்போ இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு, டிஎம்கே வீட்டுக்கு அனுப்பணும், மக்கள் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. திருச்சி பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு, ஒரு தீமையை வந்து விளக்கறதுக்கு இன்னொரு தீமையை கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ வந்து தீமைங்கிறதே கிடையாது. மோடி நல்லா தான் பண்ணுறாரு, தமிழுக்கு நிறையா பண்ணுறாரு, நிறைய பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து அதிகமாக போகுது இனிமேல். ஏன்னா நரேந்திர மோடியோட திட்டங்கள்னால பயனடைந்தவர்களை நம்ம டைரெக்டாக பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி இப்போது வந்துட்டாங்க, வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாமியர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, கிறிஸ்தவர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்கும் போது நேச்சுரலி சீமான் உண்டு தன்னுடைய அந்த ராமசாமி நாயக்கரை பற்றி ஒரு மனமாற்றம் பண்ணினார் பார்த்தீங்களா? அதே மனமாற்றம் மோடியை பற்றியும் வரும், பிஜேபி பற்றியும் வரும். ஆனால் அவர் வந்து கூட்டணிக்குள்ளே இருந்து பண்ணுவாரா அல்லது கூட்டணிக்கு வெளியிலே இருந்து ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாராங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது வேணால் நடக்கலாம். இங்கே வந்து நிறைய மாவட்ட செயலாளர்கள், அந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்மலா அம்மா வந்து மீட்டிங் போடுறாங்க, அது இல்லாமல் செங்கோட்டையனை பார்க்குறாங்க, சீமானை பார்க்குறாங்க. அப்படின்னும் போது இங்கே இருக்க தலைமையை மீறிட்டு அவங்க வந்து தன்னிச்சையாக ஒரு செயலை ஈடுபடுறாங்களோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எழுதலை. யார்? நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து இங்கே வந்து சீமான் கூட மீட் போட்டார்னு ஒரு பேச்சு இருக்குது. அது இல்லாமல் செங்கோட்டையனை பார்க்குறாங்க அப்படின்னு. அப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் இங்கே இருக்கிற தலைவர்களை மீறிட்டு அவங்களே தன்னிச்சையாக பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர், 8 வருஷமாக நிதியமைச்சர். 8 வருஷமாக ஒரு ஆளை நிதியமைச்சராக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னோன்னா உங்களுக்கு அந்த அம்மா மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அமித்ஷாவுக்கு வந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஏன்னா அது வந்து வெரி ஹியூஜ் டிபார்ட்மெண்ட். அந்த அளவுக்கு ஒரு பிஸியாக இருக்கும்போது எல்லாமே அவரால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் நிர்மலா சீதாராமனுக்கு ப்ரீஃபிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டோட பாஜக தலைவராக வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. சான்ஸே கிடையாது சார். அதை என்ன சார், 8 பட்ஜெட்டு போட்டிருக்காங்க, ஃபுல் பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. அந்த அம்மாவை போய்ட்டு நீங்கள் வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் என்ன சார் பெரியது? இவர் என்ன சொன்னார், அண்ணாமலை வெங்காய மாதிரி தான், உரிச்சு பார்க்கணும், ஒன்றுமே இருக்காது, பஸ்ஸில் போகிற மாதிரி தான், நம்ம ஸ்டாப் வந்தோடனே நம்ம இறங்கிடுவோம், வேறு யாராவது ஏறிட்டு அந்த பஸ்ஸில் வேறு எங்கேயும் போவாங்க, அது மாதிரி தான் பஸ் பயணிகள் மாதிரி தான் வந்து இந்த போஸ்ட்டுன்னு அவரே சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நிர்மலா சீதாராமனை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடுவாங்களா சார்? ஒன்று. ரெண்டாவது சார், அப்போ தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்துட்டு அங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஒர்க் பண்ண முடியாது? அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அதெல்லாம் இப்போ நிர்மலா சீதாராமன் இங்கே வரவே மாட்டாங்க. அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அங்கேருந்து கட்டளை வந்துச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க. அதாவது தன்னுடைய சொந்த லாபமோ சுயநலமோ ஒன்றுமே இல்லாமல் கட்சி என்ன சொல்லிச்சோ அதை பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஆளுங்க தான் நம்மளுக்கு வேணும். நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல மன்னர் அப்படிங்கிறத அந்த பெண்மணிக்கு ஒரு பேர் இருக்குது, கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்கிறதா நீங்கள் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல சார். தப்பு இல்லை சார். இப்போ வந்து ஒரு இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் பிஜேபியில் ஒரு பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லாமே இவங்களே பேசுகிறாங்க அப்படின்றதான இல்லை. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இல்லை, அவங்கள லூப்பில் வச்சுக்கிட்டு தான், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் அவங்க வந்து மற்றெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது பலதரப்பட்ட இதில் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்கில் இருக்கும். நெகோஷியேட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது அவனால் பண்ண முடியாது, நீ அவனை அனுப்பு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா? அந்த கெப்பாசிட்டி அந்த பெண்மணிக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அவங்கள இங்கேருந்து அனுப்புகிறாங்க. இது வந்து பலதரப்பட்ட நடவடிக்கைகள், பல முனை நடவடிக்கைகள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு முனை இன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வர்றது, அவ்வளோதான். சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.